இன்னைக்கு எபிசோட்ல ஆஸ் யூஷுவல் விஜய் எக்ஸ்பிரஷன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. தாத்தா போட்டோஸை காட்ட சொல்றாரு. காவேரி சொன்னாங்க போட்டோஸ் எல்லாம் வேற லெவல்ல வந்திருக்குன்னு. தாத்தா சொல்றாரு உங்க ஜென்ரேஷன் அது வேற லெவல் என்ற வார்த்தை இல்லாமலே உங்களால கதைக்க முடியாதுன்னு அப்படின்றாரு. தாத்தா போட்டோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. அவர் விஜய் போட்டோ தான் டிபியா வைக்கிறாரு. காவேரி அப்பல போஸ்டர் பிரிண்ட் பண்ண கொடுத்துட்டு குமரன் கடைக்கு போறாங்க. அப்போ குமரன் சொல்றாரு பிசினஸ்ல நிறைய பிரச்சனைகள் வரும், ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதுவும் அப்பளம் ஃபுட் பிசினஸ் நேரம் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம நேர்மையா இருந்தா பயப்பட தேவைன்னு சொல்றாரு. காவேரி இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்புறம் காவேரி வீட்டுக்கு விஜய் ஒரு போட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து ஹால்ல மாட்டுறாங்க. தாத்தா அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தாத்தா கிட்ட சொல்றாங்க தாத்தா போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிருச்சு, சிட்டில மெயின் பிளேசஸ்ல எல்லாம் ஒட்ட போறோம். இதை பார்த்துட்டு உங்க பேரான டிரெக்டர்ஸ் ஒத்திக்கிட்டு போறாங்க. பாலிவுட் ஹாலிவுட்னு அவர் கலக்க போறாரு. விஜய் பத்தி கதைக்கிற ஒவ்வொரு நேரத்திலுமே தாத்தா ஒரு எமோஷன் ஒன்று காட்டுறாரு. அது உள்ளுக்குள்ள அவர் ஏதோ யோசிக்கிறாரு. ஒரு சின்ன கவலை மாதிரியும் தெரியுது, சந்தோஷமும் தெரியுது. என்னால தாத்தா மனசுல என்ன ஃபீல் பண்ணான்னு புரிஞ்சுக்க முடியல. ஒரு எமோஷனலா ஃபீல் பண்றாரு. அப்புறம் விஜய் தாத்தா சொல்றாரு போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கேன்னா தாத்தா, எனக்கு இந்த போட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை தான் நான் டிபியா வைக்க போறேன் சொன்னா தாத்தாவும் காவேரி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாரு இந்த போட்டோ ஃப்ரேம் பண்ணி ஹால்லன்னு சொல்றப்பயே அங்க ஹால்ல அந்த போட்டோ மாட்டிருக்கு. அவர் பயங்கர ஷாக் ஆகிறாரு. இது எல்லாத்தையும் நம்ம ராகினி ஒரு பக்கம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரேம் பண்ண போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண. அப்ப தாத்தா சொல்றாரு மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும் பாரு, நீ நினைச்ச நீ சொல்றதுக்கு முன்னுக்கு காவேரி இங்க செஞ்சு முடிச்சிட்டா அப்படின்ட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நம்ம ராகினி கடுப்பாகி ரூம்ல போயிட்டு கதவை மூடிக்கிறாங்க. தாத்தா சொல்றாரு இன்னொரு போட்டோ பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க உங்க ரூம்ல மாட்டது. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து கண்ணாலேயே கழிச்சிக்கிறாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஏன் கொஞ்சம் அது பிஜிஎம் போகும். எப்பயுமே அவரோட எக்ஸ்பிரஷன்ல எல்லா வியூவர்ஸையும் கட்டி போட்டுவாரு. இன்னைக்கும் அதே மாதிரி. ஃபர்ஸ்ட் இருந்து எபிசோட் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருந்த மாதிரி இருந்தாலும் விஜய் வந்த பிறகு அப்படியே தூக்கி நிறுத்திட்டாரு எபிசோட. அந்த லாஸ்ட் மினிட்ல அவர் எக்ஸ்பிரஸ் என்னால விஜய் தவிர்த்து வேற யாரையுமே பார்க்க முடியல. காவேரியும் சும்மா சொல்றதுல அவங்களும் ரொம்ப நல்லா இன்னைக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. இந்த ஃபியூ டேஸா காவேரி மேல எனக்கு கொஞ்சம் கோவமா இருந்துச்சு, செல்ஃபிஷா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு. ஆனா இன்னைக்கு எபிசோட்ல வந்து அவங்க விஜய் மேல வச்சிருக்கிற அன்பு அவரையும் கேர் பண்றாங்கன்றது இன்னைக்கு காமிச்சாங்க. ஹாப்பியா இருக்கிற விஜய் நாளைக்கு அப்பள போஸ்டரை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம்.